அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எங்களின் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு இந்த பதிவில் நாம பார்க்க போறது என்னன்னா, முருகன் அருளால் நல்ல காலம் அறிவிக்கும் 6 அறிகுறிகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். அது கூடவே நம் சேனலை பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். முருகன் அருளால் நல்ல காலம் வரப்போவதை முன்கூட்டியே அறிவிக்கும் 6 அறிகுறிகளை பற்றி தான் பார்க்க போறோம். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்க இருக்கும் பொழுது சில அறிகுறிகள் தென்படும். மகிழ்ச்சி என்னவென்றால் பக்தர்களுக்கு முருகன் இந்த அறிகுறிகள் மூலம் முன்னறிவிப்பு தருகிறார். இந்த வீடியோவில் முருகன் அருளால் நல்ல காலம் வரப்போவதை முன் அறிவிக்கும் 6 அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம். நீங்கள் கனவில் முருகனை தரிசிக்கிற மாதிரி கண்டால் அவர் உங்களை ஆசிர்வதிக்க வருகிறார் என்று அர்த்தம். சில வெள்ளை மயில், கந்தசஷ்டி கதைகள் போன்றவற்றையும் கனவில் காணலாம். இது எல்லாம் நல்ல நேரம் தொடங்கப் போகுது என்பதை உணர்த்தும். நீங்கள் எதிர்பாராமல் முருகன் கோவிலுக்கு செல்ல நேரிடும். அது உங்கள் வாழ்க்கையில் புதிதாக சகாப்தம் ஆரம்பிக்கப் போகுது என்பதற்கான அறிகுறிதான். சுப விசேஷங்கள், முன்னேற்றம், மன நிம்மதி அனைத்தும் அடைவதற்கான காலம் வந்துவிட்டது அப்படிங்கிறதான் அர்த்தம். வழிபாட்டின் போது தீபம் தானாக ஜொலிக்கிறதா அல்லது அகல் விளக்கு எரியாமல் இருந்து தானாக எரிகிறது அப்படின்னா இது முருகன் உங்களை பார்வையில் வைத்திருப்பதாக அர்த்தம். அவருடைய அருள் கிடைக்கத் தொடங்கி இருக்கு அப்படிங்கிறதான் அர்த்தம். வழக்கமான நாட்களில் மயில்களை பார்க்க மாட்டோம். ஆனால் நீங்கள் மயில் இறகு, மயில் நடனம் அல்லது வேல் போன்றவற்றை எதிர்பாராமல் பார்த்தால் இது முருகனின் அருள் நம்மீது நிலைத்து இருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய அறிகுறியாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே நிறைய சங்கடங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனா ஒரு கட்டத்தில் மனதிற்குள் நிறைவு, உணர்வு, அமைதி, ஒரு புது பிரகாசம் தோன்றுவதாக இருந்தால் இது முருகன் உங்களுக்கு நல்ல காலத்தை அருளப் போகிறார் என்பதற்கான உறுதியான அறிகுறியாக இருக்கும். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு நேர்ந்திருக்குதா அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முருகன் அருள் கிடைத்தால் வாழ்க்கையில் எந்த தடையும் எதிர்க்க முடியாது. சரி நண்பர்களே, இன்னைக்கான இந்த பதிவு இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிட்டு அது கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் திருவடி சரணம். நன்றி, வணக்கம்.